மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான டெய்லி சிஏ வீடியோ தான். ஸோ சிஏ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலராக மிஸ் பண்ணாமல் படிங்க. சார் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க பண்ணுவீங்க. ஸோ நானும் மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன் இனிமேல். ஸோ டெய்லி உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏப்ரல் மந்த் ரொம்ப முக்கியமான மாதம். நீங்கள் அடுத்து வர எக்ஸாம்ஸுக்கு ஏப்ரலில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏப்ரலில் ஒரு நாள் கூட விட்றாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிங்க. ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ போயிடலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்குறோன்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இஷ்யூவோ கேள்வியோ இருந்துச்சுன்னா, ஸோ இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போ என்னால் மெசேஜ் பண்ணுங்க. மேலே இருக்குது ஜாக்கின் சார். சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா? ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சே மறந்துட்டேன். ஸோ நம்ம ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ 1 இயர்க்கே வந்து உங்களுக்கு வெறும் 899 ராயல் பாஸ் ஆஃபர் இருக்கும். ஸோ வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எப்போலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதில் என்ன வரும் வராது பயங்கர சாதியான எல்லா கண்டென்ட்டும் வரும். சரியா? வீடியோ கோர்ஸ், பிடிஎஃப் கோர்ஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போவே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, எஸ். ஸோ போயிடலாமா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஏப்ரல் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 4ஆம் தேதி வரை முடிச்சிருந்தோம். ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருக்குன்றத டக்குன்னு பார்த்தலாம். சரி, கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ அதனால ஈஸியாக முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நேஷனல் மேரிடைம் டே ஏப்ரல் 5. அதாவது நேஷனல் மேரிடைம் டே வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1964 இருந்து டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் நேவிகேட்டிங் த ஃபியூச்சர் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது எதற்கானது அப்படின்றவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கடல் பயணத்தை, இந்தியன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் டெவலப் பண்றதுல வந்து இந்த மேரிடைம் சர்வீஸ் வந்து ரொம்ப பெரிய பங்களிக்கும். சரி, அந்த கண்டெய்னர்ஸை கொண்டு போறதா இருக்கட்டும், நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றது எல்லாமே வந்து இந்த மேரிடைம் மூலமாக தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ கடல் வழி பயணம் தான் மேரிடைம் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த கடல் சார்ந்த ட்ரேட் அண்ட் பிசினஸஸ், ஸோ அதில் வேலை பார்க்குறவங்க, அதை பற்றின அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றின ஒரு விஷயம் தான் இந்த மேரிடைம் சொல்லுவாங்க. ஸோ அதற்கான ஒரு ரெகனேஷன் கொடுக்கணும், ஸோ அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றக்காக தான் இந்த மேரிடைம் டே வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ முதல்ல இதற்கு முன்னாடி வந்து இந்த மேரிடைம் சர்வீசஸ் வந்து பெஸ்ட்டாக ரூல் பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ அதில் இருந்து மீறி நம்ம எஸ்எஸ் லாயல்ட்டி அப்படின்ற வெஞ்சர் ஃபர்ஸ்ட் ஷிப் இந்தியா ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி லிமிட்டோட எஸ்எஸ் லாயல்ட்டி அப்படின்ற ஷிப் தான் வந்து முதல்ல வந்து இந்தியாவில இருந்து நேவிகேஷனை தொடங்கினாங்க. எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகேக்கு தான் போனாங்க. ஸோ அதுதான் வந்து முதல்ல இந்தியாவில் தொடங்கப்பட்ட இந்த எஸ்எஸ் லாயல்ட்டி அப்படின்ற ஷிப் மூலமாக இந்த நேவிகேஷன் சர்வீஸை தொடங்கினாங்க. அதாவது மேரிடைம் சர்வீசஸ் தொடங்கியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி நேஷனல் மேரிடைம் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரி, இந்த டீடைல்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மேபி கொஸ்டின்ஸாக வரலாம், உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கலாம், எப்படினாலும் வரலாம். சம்பந்தமே நம்ம மேரிடைம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேரிடைம் சர்வீஸ் பண்ண ஷிப்போட பேர் என்ன? எஸ்எஸ் லாயல்ட்டி தெரியணும். சரியா? எஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் மைன் அவேர்னஸ் என்னைக்கு? ஏப்ரல் 4ஆம் தேதி கன்னிவெடி தினம். இதை கன்னிவெடிக்கான அவேர்னஸ். மைன்னா வந்து சுரங்கமோ இல்ல மைன் என்னோடது அப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க. மைன்னா வந்து கன்னிவெடி, அதாவது இந்த பூமி கடியில் வைப்பாங்களா வெடி, இடிக்கணும். ஸோ மிதிச்சோட 2 வெடிக்குது, அதே தான். ஸோ மைன் அவேர்னஸ்க்கான தினம் தான் ஏப்ரல் 4ஆம் தேதி. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னா, ஸோ க்ளூ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்றது, மேரி டைம்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா கல்யாணம் ஆகி உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வர நேரங்கள்லாம் வந்து மேரி டைம் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நீங்க உங்க மேரி டைமோட ஸ்பெண்ட் பண்ணணும். மேரி டைமுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். கல்யாணம் பண்ணதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி க்ளூ சும்மா ஜாலியாக வச்சுக்கலாம். எஸ், இல்லை அப்பன். ஸோ ஊபர் ப்ரொமோட்ஸ் பிரதீப் பரமேஸ்வரன் டு குளோபல் பிசினஸ் டெவலப்மெண்ட் பொசிஷன். அதாவது ஒன்றும் இல்லையா, நம்ம பிரதீப் பரமேஸ்வரன் வந்து ஏசியா பசிபிக் ரீஜனுக்கான ஹெட்டாக இருந்தார் ஊபருக்கு. ஏசியா பசிபிக் ரீஜன் ஃபுல்லாமே அவர் தான் ஹெட். இப்போ வந்து அவரை வந்து ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. என்னத்துக்கு, எந்த லெவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா சர்வீஸ் ரோலையும் வந்து இவர் தான் பார்க்க போறாரு. பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா ரோலையும் வந்து இவர் தான் மெயின்டைன் பண்ண போறாரு. நம்ம யாரு? பிரதீப் பரமேஸ்வரன். சரியா? ஊபரோட குளோபல் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஹெட்டாக வந்து பொறுப்பெடுத்திருக்கிறார். இதற்கு முன்னாடி ஏசியா பசிபிக் ரீஜனுக்கான ஹெட்டா இருந்தாரு. அதற்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியன் ஆபரேஷன்ஸோட ஹெட்டா இருந்தாரு. 2020 ஏசியா பசிபிக் ரீஜனுக்கு மாறினாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து குளோபல் லெவலுக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ஹெட்டா மாறி இருக்காரு பிரதீப் பரமேஸ்வரன். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டதுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ ஊபரோட என்டர்பிரைஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் புது ப்ரோக்ராமான ஃபிளிக்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமுக்கும் இவர் தான் ஹெட். சரி, இவர் தான் வந்து ஓவர்சி பண்ண போறாரு. ஸோ இவர் மாறினால இந்தியா லெவலில் இது மாறி இருக்கா அப்படின்னா ஒன்றும் மாறல. ஸோ கரண்டா வந்து ஊபரோட இந்தியா அண்ட் சவுத் ஏசியா ஆபரேஷன்ஸோட லீடாக பிரப்ஜித் சிங் தான் வந்து அவரோட ரோலை கண்டினியூ பண்ண போறாரு. சரி, அந்த ரோல்லே தான் இருக்க போறாரு. ரைட்டு. ஸோ பிரதீப் பரமேஸ்வரன் ஊபரோட குளோபல் பிசினஸ் டெவலப்மெண்ட்கான ஹெட்டா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். ஊபரோட சிஓ தாரா கோஷோ ஷாஹி, ஹெட் குவார்டர்ஸ் கலிஃபோர்னியா, ஃபவுண்டட் 2009. எஸ். ஸோ சஞ்சய் நாயர் அதே மாதிரி அசோச்சமோட பிரசிடென்ட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். சஞ்சய் நாயர் வந்து அசோச்சமோட பிரசிடென்ட்டாக பொறுப்பெடுத்திருக்கிறார். ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஊபர்ல எப்போ ஏறினாலும் சரியா, நீங்க ஊபர்ல எப்போ ஏறினாலும் பிரதீப் பாட்டு தான் ஓடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுதான் ஈஸியா இருக்கும். ஸோ பிரதீப் பாட்டு தான் ஓடும். ஊபர்ல நீங்க எப்போ ஏறினாலும் பிரதீப் பாட்டு தான் ஓடும். நெக்ஸ்ட், பார்ட்னர்ஷிப். ஸோ கமர்ஷியல் பிளான் ஃபார் ரீசைக்ளிங் எல்ஐபி அண்ட் இ வேஸ்ட் கமிங் சூன் அட் உத்தரகாண்ட். அதாவது ஒன்றும் இல்லையா, நம்ம டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும்
டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும் ஒரு பிரைவேட் என்டிட்டியான ரிமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா உத்தரகாண்ட்ல ஒரு பிளான்ட் கமர்ஷியல் பிளான்ட் கொண்டு வர போறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸ் பழைய பேட்டரிஸ் அது போக வந்து இந்த வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, எலக்ட்ரானிக் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கான ஒரு பிளான்ட் தான் கொண்டு வர போறாங்க. எங்க உத்தரகாண்ட்ல உத்தரகாண்ட்ல ஒரு ரீசைக்கிள் பிளான்ட் கொண்டு வர போறாங்க. எதற்கானது லித்தியம் அயன் பேட்டரிஸ் அண்ட் வேஸ்ட்கான ஒரு ரீசைக்கிளிங் பிளான்ட் ஒன்று கொண்டு வர போறாங்க. யார் சேர்ந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும் ரிமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் சேர்ந்து ரைட்டா 15 கோடி ரூபாய் செலவில் கொண்டு வர போறாங்க. அதுல 15 கோடியில் 7.5 கோடி வந்து டிடிபியும் 7.5 கோடி வந்து ரிமைன் இந்தியா பிரைவேட் லிமிடெடும் வந்து சேர்ந்து போட்டு இந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வர போறாங்க உத்தரகாண்டோட கேபிட்டல் டெராடூன். சிஎம் புஷ்கர் சிங் தாமி, கவர்னர் குர்மித் சிங். எஸ் இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆயிலும் பேனாசோனிக் எனர்ஜி தானே பார்த்தோமா. எஸ் லித்தியம் அயன் செல் மேக் பண்றதுக்கான ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை கொண்டு வர போறாங்க. பேனாசோனிக் எனர்ஜியும் இந்தியன் ஆயிலும் சேர்ந்து. எஸ் சூப்பர். ரேங்கிங். ஸோ அம்பானி பிரேக்ஸ் இன்டு டாப் 10 ரேங்க் அட் 19 ஃபோர்ப்ஸ் குளோபல் ரிச் லிஸ்ட். அதாவது குளோபல் பில்லியனர்ஸ் லிஸ்ட்ல வந்து ஃபோர்ப்ஸோட 2024 குளோபல் பில்லியனர்ஸ் லிஸ்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல நம்ம டாப் 10 பொசிஷனுக்குள்ள வந்திருக்காரு. நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடோட ஹெட்டா இருக்க முகேஷ் அம்பானி. சரியா ரிச்சஸ்ட் இந்தியன் ஆகும். இந்தியா லெவலில் அவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஸோ வேர்ல்டு லெவலில் வந்து டாப் 10க்குள்ள வந்திருக்காரு. எத்தனாவது பார்த்தீங்கன்னா 9வது இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ 116 மில்லியன் அவரோட வெல்த், 116 பில்லியன் டாலர் அவரோட வெல்த். ஸோ 83.4 பில்லியன் டாலர்ல இருந்து இப்போ 116 பில்லியன் டாலரை வந்து ரீச் பண்ணி ஸோ வேர்ல்டு லெவலில் 9வது ரிச்சஸ்ட் பர்சனா வந்து இருக்காரு நம்ம முகேஷ் அம்பானி. இந்தியா லெவலில் டாப்ல இருக்காரு. ஸோ இந்தியா லெவலில் செகண்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி இருக்காரு. இந்தியா லெவலில் அவர் வேர்ல்டு லெவலில் 17வது ரேங்க்ல இருக்காரு. சரியா இவர் 9 அவர் 17வது ரேங்க்ல இருக்காரு. ரைட்டா சரி ரைட். அப்போ இதுல யார் தான் வேர்ல்டு லெவலில் டாப்ல இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் காஸ்மெட்டிக் ஜெயின்டோட ஹெட்டான பெர்னார்ட் அர்னால்ட் அவர் தான் வந்து டாப் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ அவரை தொடர்ந்து நம்ம எலான் மஸ்க் 2வது இடத்துலையும் அமேசானை சேர்ந்த ஜெஃப் பெசோஸ் வந்து 3வது இடத்துலையும் இருக்காங்க. ரைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கிளியர். ஸோ ஃபோர்ப்ஸோட சிஓ மைக் ஃபெடர்லே, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூஜெர்சி யூஎஸ், ஃபவுண்டட் 1970. எஸ் ஸோ இதே மாதிரி நம்ம அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனியா ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10,000 மெகாவாட்டுக்கான ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி இருக்க ஒரே இந்தியன் கம்பெனி எது அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் தான். 10,000 மெகாவாட்டுக்கான ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி வச்சிருக்க ஒரே இந்தியன் கம்பெனியா வந்து இருக்காங்க. முதல் இந்தியன் கம்பெனியா வந்து இருக்காங்க. சரியா ஸோ இது எப்போ ரீச் பண்ணாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து 2000 மெகாவாட் வந்து சோலார் கெப்பாசிட்டி வந்து குஜராத்ல காவ்டா சோலார் பார்க்ல வந்து கொண்டு வந்தாங்க. சரியா கமிஷன் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமா தான் இந்த 10,000 மெகாவாட்டுக்கான ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிருக்காங்க நம்ம அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். ரைட்டு சூப்பர். தேங்க்யூ. ஸோ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கம்ப்ளீட்ஸ் மர்ஜர் அமாங் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அதாவது முதல் முறையாக ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க 2 பேங்க். யார் பார்த்தீங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும். சரியா 2 பேரும் வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. சரியா 2 பேங்க்கும் வந்து சேர்ந்து 2 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபர்ஸ்ட் டைம் எது சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் வந்து ஒன்றிணைந்து விட்டது. ரைட்டா ஸோ இது மூலமா அவங்களோட பிசினஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஜியோகிராஃபிக் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போய் ரீச் ஆகலாம். ஸோ டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஃபின்கேர் எஸ்எஃபியோட எம்டிஎன் சிஓவா இருந்தவர் இப்போ நம்ம ஏயுஎஸ்எஃபியோட டெப்யூட்டி சிஓவாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு. ரைட்டு கிளியர். ஸோ ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், ஃபவுண்டட் 1996, ஹெட் குவார்ட்டர்ஸ் சச்சி, எம்டிஎன் சிஓ சஞ்சய் அகர்வால். ரைட். இதே மாதிரி நம்ம ஃபின்கேர் எஸ்எஃபியோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 2017 தொடங்கியிருக்காங்க. பெங்களூர் கர்நாடகாவை சேர்ந்த கம்பெனி. ஸோ இதோட எம்டிஎன் சிஓ ராஜீவ் அவர் தான் இப்போ வந்து ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட டெப்யூட்டி சிஓவா போயிருக்காரு. ரைட்டா ஃபின்கேர் எஸ்எஃபி வந்து ஏயுஎஸ்எஃபியோட மெர்ஜ் ஆயிருச்சு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். ஸோ மேக்மா ஹெச்டிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் யாரோட டைப் வச்சிருந்தாங்க நம்ம சூரியதேவ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்க. எதற்காக அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. ரைட்டு நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபோன்பே யூசர்ஸ் கெயின் எபிலிட்டி டு யூட்டிலைஸ் யூபிஐ ஃபார் பேமெண்ட் இன் சிங்கப்பூர்ல நீங்க ஃபோன்பே வச்சிருந்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதற்கான ஒரு டைப் கொலாபரேஷன் தான் வச்சிருக்காங்க நம்ம ஃபோன்பே. யார் கூட? சிங்கப்பூர் டூரிசம் போர்டு கூட. சரியா சிங்கப்பூர்ல இருக்க டூரிசம் ஏரியாஸ்ல எல்லாத்துலயுமே வந்து நீங்க ஃபோன்பே வச்சிருந்தீங்கன்னா யூபிஐ ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி கொள்ளலாம் சிங்கப்பூரில். அதற்கான சர்வீஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஃபோன்பே. ரைட்டு எஸ் சிங்கப்பூரோட ஃபோன்பேயோட ஃபவுண்டர் 2015, ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர் கர்நாடகா, சிஓ சமீர் நிகாம் சிங்கப்பூர் இருக்கீங்க. சாரி. ஸோ இதுக்கானது ஃபோன்பேயோட ஸ்டார்டிங் தான். எஸ் என்னடா அது வேற எதுவும் இருக்கு. சாரி ஃபோன்பே. ஸோ இதே மாதிரி நம்ம என்பிசி இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரோட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து இந்த இந்தியன்ஸ் வந்து நீங்கள்
இந்த மணியை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் சிங்கப்பூர்ல இருந்து இன்ஸ்டன்ட்டா வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சர்வீஸையும் வந்து என்பிசிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா, நீங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமா பண்ணிக்கலாம்னு சொல்லி என்பிசி வந்து சிங்கப்பூர்ல இருந்து நீங்க மணி இன்ஸ்டன்ட்டா டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. எஸ் எஸ். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நேஷனல். ஸோ லிங்கிங் ஆஃப் சிஜிஹெச்எஸ் ஐடி வித் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடி மேட் மேண்டேட்டரி. அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஐடியையும் நம்ம ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி அக்கௌண்ட் ஐடியும் வந்து மர்ஜ் பண்ணணும், லிங்க் பண்ணணும். நம்ம பேனை ஆதாரம் லிங்க் பண்ணதுனால அதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் பெனிஃபிஷியரி ஐடியையும் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடியும் வந்து மர்ஜ் பண்ணணும். அது வந்து மேண்டேட்டரி ஏப்ரல் 1 மேண்டேட்டரி ஆக்கிட்டோம், பண்ணி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சிஜிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி இருக்காங்களே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், பென்ஷன் வாங்குறவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்து இந்த சிஜிஹெச்எஸ் கார்டு வச்சிருப்பாங்க. சிஜிஹெச்எஸ் சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கில் ஸ்கீம். ஸோ அதுல இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த கார்டு கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட டிஜிட்டல் ஹெல்த் ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து ஒன்னாக்கணும். ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றதா இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட் ஐடி. ஸோ அது வந்து அவங்களோட டேட்டா ஹெல்த் ரெக்கார்ட் பண்ற ஒரு டிஜிட்டல் ஐடியா தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் ஐடி வந்து ஸோ நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடி கொடுப்பாங்க. அது மூலம் நீங்க வந்து ஹெல்த் கேர் ஸ்கீம்ஸ் மூலமா கிளைம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான சர்வீசஸ் நீங்க எடுத்துக்கலாம். சரியா, அதற்காக தான் இப்போ ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியாவோட மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியா வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 1 ட்ரில்லியன் ருபீஸை ரீச் பண்ணணும். மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்ல அடுத்த 2 வருஷத்துல 1 ட்ரில்லியனை வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி இந்தியா வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கான ரீசெண்ட் நியூஸ். எஸ். ஸோ ஸ்டேட். ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி செலிபிரேட்ஸ் 125 இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிங் த சன். அதாவது நம்ம கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ அது வந்து எதற்கு எஸ், ஸோ அது வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட். அது எதற்கு கீழே வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும். இல்லையா, கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி. இதோட வேலை என்னன்றத முதல் சொல்லிடுறேன். ஸோ சூரியனை வந்து 24/7 வந்து இதை வந்து இமேஜ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ கண்காணிச்சிட்டே இருக்குது, பார்த்துட்டு அதோட ரெக்கார்ட்ஸ் டெய்லி ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் நம்ம இந்த கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி. சரியா, ஸோ அதற்கான 125வது ஆனிவர்சரி தொடங்கி 125 வருஷம் ஆச்சு. ஏப்ரல் 1 125 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அதுக்கான செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். ரைட்டா, எஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரியோட செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, சாரி. ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் தான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூட். அவங்க கொடைக்கானல் அப்சர்வேட்டரியோட ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, 125வது ஆனிவர்சரி. சரியா, ஸோ அதில் ஒர்க் பண்றவங்க, அதில் இருக்க சயின்டிஸ்ட் அவங்களுக்கான லெகசியை கொடுக்கணும். ஸோ அஸ்ட்ரானமில வந்து ஒரு மைல்ஸ்டோனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த செலிப்ரேஷன் வந்து பண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானல் போயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்சர்வேட்டரி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் கொடைக்கானல் போயிருக்கீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா ஸோ இது மேபி இது புதுசா இருக்கு அப்படின்னு கேள்வி யோசிக்காதீங்க. ஸோ நீங்க கொடைக்கானல் போய் டூர் ஏரியா, அந்த இந்த பைன் ஃபாரஸ்ட், குணா கேவு, சூசைட் பாயிண்ட், பில்லர் ராக்கு, மயர் பாயிண்ட், பேரி ஜம்மு, இதுல ஊடல வேற என்ன இருக்கு, பூம்பாறை, மன்னவனூர், இது எல்லாத்துக்கும் போனா நீங்க அப்சர்வேட்டரிக்குள்ள போய் தான் போகணும். அப்சர்வேட்டரின்றது ஒரு ஏரியா, அந்த ஏரியாக்குள்ள போய் தான் நீங்க போற மாதிரி இருக்கும். கரெக்டா, அதுதான் அப்சர்வேட்டரின்ற இடம். ஸோ அது வந்து அந்த சோலார் அப்சர்வேட்டரி இருக்க இடம். ஸோ அதுதான் வந்து கொடைக்கானல் அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி 125 சரி செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. பாத்தீங்க, 125 வருஷம் ஆச்சு. 1899 பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்ட அப்சர்வேட்டரி அது. சரியா, ஸோ இப்போ வரையும் அந்த சன்னோட ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க டெய்லி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. நிறைய டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து அஸ்ட்ரானமஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. ரைட். ஸோ இது எங்க இருக்கு கொடைக்கானல்? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாடு சிஎம் எம்.கே. ஸ்டாலின், கவர்னர் ஆர்.என். ரவி, கேபிட்டல் சென்னை. எஸ். இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சு, சரியா, பிஎம்சி ஸ்கூல் விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க தமிழ்நாட்டில். சரியா, கிட்டத்தட்ட 14,500 ஸ்கூல்ஸ் வந்து நேஷனல் வைடா வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடும் வந்து இந்த பிஎம்சி ஸ்கூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ WTT ஃபீடர் வெராஸ்டி 2024 ஈவென்ட் டு பிகின் குரோஷியா. குரோஷியால நம்ம டேபிள் டென்னிஸ்க்கான WTT ஃபீடர் வெராஸ்டி 2024 அப்படின்ற டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. ஸோ அது இந்தியாவை சேர்ந்து நம்ம சத்ய ஞானசேகரன், ஸோ பயஸ் ஜெயின், ஹர்மித் தேசாய், ஸ்னேஹித் சுராவ் ஜுவாலா இவங்கலாம் வந்து மென்ஸ் சிங்கிள்ஸ்ல கலந்துக்க போறாங்க. உமன் சிங்கிள்ஸ் வந்து ரீத் டெனிசன், யசஸ்வினி கோப்ரேட்டே, அது போக வந்து நம்ம மணிகா பத்ரா இவங்க எல்லாரும் வந்து கலந்துக்க போறாங்க. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துக்க போறாங்க. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பிந்தியா ராணி தேவி வெயிட் லிஃப்டிங் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல பிரான்ஸ் மெடலை வின் பண்ணி, பிந்தியா ராணி தேவி வந்து வெயிட் லிஃப்டிங் வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ல பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கான ரீசன் நியூஸ், பார்த்த நியூஸ் தான். ரைட்டு. ஸோ அவ்வளோதான் முடிந்தது. ஸோ இன்னைக்கு தான் சொன்ன நியூஸ் கொஞ்சம் கம்மி தான், டக்குன்னு முடிச்சிருக்கோம்னு சொன்னேன்ல, அதனால ஈஸியா முடிஞ்சிருச்சு. குவிஸ் போயிடலாமா? வேர்ல்ட் வார் 2 வெட்டரன் இப்போ ஒருத்தர் இறந்து போனார். அவரோட பேரு சுபிதர் தனேஷியா. எஸ், சுபிதர் தன்ஷியா. Dash becomes the Democratic Republic of Congo's first female president.
ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் ஆஃப் கோங்கோவோட ஃபர்ஸ்ட் பிஎம் யார், ஃபீமேல் பிஎம் யார், அவங்க பேர் என்ன? ஜுடித் சுமின்வா துலுகா. கேஷ் பார்ட்னர் வித் ஐஐடி பாட்னா டு இம்ப்ரூவ் டனலிங் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ். டனலிங் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பாட்னாவோட பார்ட்னர்ஷிப் வச்சது யாரு? எஸ்ஜேவிஎன். கேஷ் டைரக்ட் பேங்க் டு செட்டப் ஹேசல் ஃப்ரீ லோன் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப். செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஹேசல் ஃப்ரீ லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்கான ரூல் டைரக்ட் பண்ணது யாரு? யார் பண்ணிப்பா பேங்க்ஸை? ஆர்பிஐ தான் பண்ணிருப்பாங்க. வேர்ல்ட் பேங்க் ரிசீவ்ஸ் இந்தியாஸ் growth forecast for 2025 to financial year for financial 25 to வேர்ல்ட் பேங்க் ஃபினான்ஷியல் 25க்கு இந்தியாவோட ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் என்ன? 6.6%. எஸ். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ 5ஆம் சிஏ முடிஞ்சு. ஸோ 6-7-8க்கான சிஏ நான் வீடியோவை போட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருவேன். ஓகே. எஸ். ஸோ எல்லா நாளுக்கான வீடியோ வந்துடும், மிஸ் பண்ணாமல் வந்துடுறேன். ஓகேவா? ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே மக்களே. டடா பபாய், சி யூ.